ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை பார்க்குறவங்க எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் வலம்புரி சங்கு எப்படி வீட்டில் பயன்படுத்த வேணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வலம்புரி சங்கை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணால் ஒரு வளமான வாழ்வு கிடைக்கும்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். மகாலட்சுமியோடைய அம்சம் முழுவதும் பொருந்திய இந்த சங்கு வீட்டில் இருந்தால் அது நிச்சயமாக ரொம்ப நல்லது தான். சிலர் இதை சரியாக பராமரிக்காமல் இருந்தால் சில கஷ்டங்கள் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வலம்புரி சங்கை முறையாக வச்சு நம்ம வழிபாடு நடத்தினா மட்டும்தான் ஒரு வளமான வாழ்வு கிடைக்கும். இப்படிலாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். வலம்புரி சங்கை வாரத்துக்கு 2 முறை அல்லது 1 முறையாவது சுத்தம் செய்யணும். பால் அல்லது பன்னீர் சேர்த்து அபிஷேகம் செய்யணும், அல்லது தண்ணீர் மட்டும் சேர்த்து கூட சுத்தம் பண்ணிக்கலாம். சுத்தம் செஞ்ச பிறகு பித்தளை அல்லது செம்பு தட்டு மேலே தான் வலம்புரி சங்கை வைக்கணும். சங்குக்குன்னு ஸ்டாண்ட் இருக்குது, அதை கூட வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். தட்டில் வைக்கும்போது வெறும் தட்டில் வைக்காம கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துட்டு அது மேலே சங்கை வைக்கலாம். சங்கை எப்பவும் காலியாக வைக்கக்கூடாது. பன்னீர், பச்சை கற்பூரம், துளசி, பச்சரிசி, காயின்ஸ், இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது சங்கில் எப்பவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். என்னுடைய வலம்புரி சங்கில் பன்னீர், 1 ரூபாய் காயின், துளசி இந்த 3 பொருளை தான் வச்சு வழிபாடு பண்ணுறேன். வாரத்துக்கு 1 முறை இதை மாற்றிடுவேன், அல்லது நிறைய காயின் சேர்த்து சங்கில் போட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வலம்புரி சங்கு மகாலட்சுமியோட மறு உருவம்னு சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம முறையா பயன்படுத்தினாலே போதும், வீண் விரயங்கள் குறையும், செய்யக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும். இந்த வலம்புரி சங்குல மகாலட்சுமியோட சேர்த்து மகாவிஷ்ணுவும் இருப்பதா சொல்றாங்க. இந்த வழிபாடு செஞ்சுட்டு கூடவே முடிஞ்ச அளவு தர்மங்களை செஞ்சு வந்தாலே போதும், ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை அடைவீங்க. சரி, இப்போ இந்த சங்கை எப்படிலாம் பயன்படுத்த கூடாதுன்னு பார்க்கலாம். இந்த சங்கை வெறும் தரையிலையோ அல்லது கீழையோ வைக்க கூடாது. கொஞ்ச நாள் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டுக்காம விடவும் கூடாது. சங்குக்கு மேல எப்பவும் மஞ்சள் குங்குமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் தூசு படிஞ்சு இருக்கவும் கூடாது. சங்கு எப்பவும் சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி நல்ல முறையில பராமரிக்க முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. கோயில்ல சங்கால மற்ற விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்றத பார்த்திருப்போம். அதே மாதிரி வீட்லயும் பண்ணலாம். வலம்புரி சங்கால அபிஷேகம் பண்றது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆனா அபிஷேகம் பண்ணக்கூடிய சங்கை வழிபாட்டுக்கு வைக்க கூடாது. வழிபாட்டுக்கு தனியா, அபிஷேகத்துக்கு தனியா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. பார்க்கடலை கடையும் போது நிறைய பொருட்கள் தோன்றினதா புராணத்துல படிச்சிருப்போம். அதுல முதல்ல தோன்றினது பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தான். அதே கடல்ல இருந்து தான் இந்த சங்கும் நமக்கு கிடைக்கிறதுனால மகாலட்சுமியோட மறு உருவம் தான் இந்த வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பலனளிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.